வாழைப்பூ கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, 2 பூண்டு பல், ஒரு பச்சை மிளகா, தேவையான அளவு வாழைப்பூவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை கழுவி இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பராக இந்த குழம்பு தயாராகும். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக சீரகம், 2 பூண்டை தோலோட இடித்து சேர்த்துக்கோங்க. 1 வரமிளகா சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இது பொன்னிறமாக மாறினோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை நம்ம குழம்புக்குள்ளே சேர்த்துட்டோம்னா சுவையான குழம்பு தயாராகிடும். பார்க்கலாம் குழம்பு எந்த அளவுக்கு தயாராகிருக்குன்னு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை ஒரு பொட்டேட்டோ ஸ்மேஷரை வச்சு நல்லா மசிச்சுட்டு நம்ம தாளிச்சது இதுக்குள்ளே சேர்த்துட்டு மல்லித்தலை இருந்தால் மல்லித்தலையும் சேர்த்துட்டு நம்ம பரிமாறிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.